Welcome to EMR Physics. I am Raju, 12th Physics. Unit 1 Electrostatics உள்ள important numerical problems ஒன்று வேணா சால்வ் பண்ணிக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் book back numerical problem 4 எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ப்ராப்ளம் என்னென்னா, suppose a charge plus q on earth surface and another plus q charge is placed on the surface of the moon. A. Calculate the value of q required to balance the gravitational attraction between earth and moon. B. Suppose the distance between the moon and earth is halved, would the charge q change? Take m suffix e is equal to 5.9 into 10 to the power 24 kilogram, m suffix m is equal to 7.9 into 10 to the power 22 kilogram. This is a given problem. இந்த ப்ராப்ளத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எர்த் சர்ஃபேஸில் ப்ளஸ் கியூங்கிற சார்ஜும் மூன் சர்ஃபேஸில் இன்னொரு ப்ளஸ் கியூங்கிற சார்ஜும் இருக்குது. இந்த ரெண்டு சார்ஜுக்கு இடையில் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். ஏன்னா இதுவும் ப்ளஸ் கியூ இதுவும் ப்ளஸ் கியூ. ஸோ தேர் இஸ் ஏ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் பிட்வீன் தீஸ் டூ. இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் கிராவிடேஷனல் அட்ராக்ஷனை பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா கியூவோடைய வேல்யூ எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்து மூணுக்கும் எர்த்துக்கும் இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் பாதியாக குறைஞ்சிதுன்னா கியூவோடைய வேல்யூ சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாஸ் ஆஃப் த எர்த் கொடுத்துருக்காங்க, மாஸ் ஆஃப் த மூன் கொடுத்துருக்காங்க. நவ் லெட் அஸ் see how to solve this problem. இந்த ப்ராப்ளத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எர்த்தோடைய சர்ஃபேஸில் ப்ளஸ் கியூங்கிற சார்ஜும் மூனோடைய சர்ஃபேஸில் இன்னொரு ப்ளஸ் கியூங்கிற சார்ஜும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு சார்ஜுக்கு இடையில் ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இருக்கும். அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸை கூலும்ஸ் லாலேருந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா, F suffix E is equal to K Q1 Q2 by R square. This is a Coulomb's law between two charges. இங்கே Q1 அப்படிங்கிறது charge on the surface of the earth. Q1 is equal to Q. அதே மாதிரி Q2 is equal to same value plus Q. இந்த ரெண்டு சார்ஜுக்கு இடையில எலக்ட்ரோஸ்டாட்டிக் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். That repulsive force can be written as F suffix E is equal to K Q1 Q Q2 Q. அதனால் Q into Q is equal to Q square by R square. இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸை பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா Qவோடைய வேல்யூ எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸை நம்ம எப்படி எழுதுறது அப்படின்னு பார்க்கலாம். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கேன் பி ரிட்டன் as F suffix G is equal to G M1 M2 by R square. இங்கே Rங்கிறது distance between the earth and the moon. M1 is the mass of the earth. This is given as 5.9 into 10 to the power 24 kilogram. M2 is equal to mass of the moon is equal to 7.9 into 10 to the power 22 kilogram. இங்கே Kங்கிறது கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட் K is equal to 9 into 10 to the power 9 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் to the power -2. இந்த வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி G is a universal gravitational constant. This is equal to 6.67 into 10 to the power -11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் டு தி பவர் -2. ஸோ இந்த ரெண்டு வேல்யூவும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். என்ன சொல்லியிருக்காங்க, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் பேலன்ஸாக இருக்கும்போது கியூவோடைய வேல்யூ எவ்வளவு அப்படின்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ லெட் அஸ் பேலன்ஸ் தீஸ் டூ ஃபோர்ஸஸ். அண்டர் த பேலன்ஸ்டு கண்டிஷன் F suffix E is equal to F suffix G. Therefore K Q square divided by R square is equal to G M suffix E M suffix M by R square. R is the distance between the earth and the moon. We can cancel R square on both sides. Therefore Q square is equal to G M suffix E M suffix M by K. Therefore we can write Q is equal to G M suffix E M suffix M by K whole to the power 1/2.
So this is the formula we are going to use to calculate the value of Q required to balance the electrostatic force and gravitational force. We know all these values. So let us substitute the values. Q is equal to, what is the value of G? G is 6.67 into 10 to the power minus 11. The value of M suffix E is 5.9 into 10 to the power 24 into mass of the moon. It is given as 7.9 into 10 to the power 22 divided by 9 into 10 to the power 9 whole to the power 1 by 2. So இதோடைய calculation இந்த வீடியோடைய லாஸ்ட்ல இருக்கும், வேணா ரெஃபர் பண்ணிக்கங்க. After doing the calculation we will get Q is equal to 5.87 into 10 to the power 13 அப்படின்னு வரும். Unit of charge is coulomb. So this is the value of Q required to balance the electrostatic force and gravitational attraction. This is the answer for the first question. Second question என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, R உடைய வேல்யூ பாதியாக குறைஞ்சிதுன்னா, அதாவது distance between the earth and moon பாதியாக குறைஞ்சா Q உடைய வேல்யூ சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. Q உடைய வேல்யூ சேஞ்ச் ஆகாது. ஏன்னா இந்த ஃபார்முலாவில் ஆறுங்கிற டேர்மே இல்லை, அதாவது இந்த சார்ஜு ஆரை டிபெண்ட் பண்ணி இல்லை. அதனால் ஆரோடைய வேல்யூ பாதியாக குறைஞ்சாலும் Q உடைய வேல்யூ சேஞ்ச் ஆகாது. So the answer for the second question is R. This is the answer for the given problem. If you find this video is useful, please subscribe the channel, share it to your friends. If you have any doubts, comment below. Thank you for watching this video.